اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم عنا على ذكرك وشكرك وحسن عبادتك. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் சென்ற கஸஸுன் நபியின் பாடத்திலே சில ஆரம்பமான பாடங்களை பார்த்தோம். இந்த பாடத்தை நாங்கள் இங்கே படித்ததற்கு பிறகு யாராவது சென்று அதனை மீட்டிவிட்டு வந்திருக்கிறீர்களா? பாடத்தை முராஜா செய்துவிட்டு வந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த கேள்வி. அல்லது யார் இந்த பார்த்துவிட்டு திரும்பவும் முராஜா செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு அல்ல. எனவே திரும்ப நீங்கள் பலமுறை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இது பெரும்பாலும் புரிந்திருக்கும். அப்படியான யாராவது இருந்தால் அவர்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லலாம். கருத்து எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லாமலேயே நீங்கள் என்ன செய்திருக்கலாம், அதிகமான பகுதிகளை அல்லது என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். ரைட், அப்படி யாராவது திரும்ப வாசி பார்த்தீர்களா? ரஷ்மி, அவங்களோட அனுபவம் சொல்லுங்க. எப்படி வாசி புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகல அந்த வேர்ட்ஸை வந்து மேக்ஸிமம் அந்த மீனிங்கோட எழுதி கொண்ட சில வேர்ட்ஸ். அப்ப அது போற அந்த ரெஃபர் பண்ணும்போது எல்லாத்தையும் மாதிரி கருத்து விளங்கிச்சு நியாயமா. பெண்கள்ல யாராவது? முஹம்மத், நான் ரீட் பண்ற நேரம் நல்லா விளங்குச்சு. அந்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள நாங்க அந்த வேர்ட் மீனிங் எல்லாம் எழுதின சுற்றி அது நல்லா ரீட் பண்ண 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணக்குள்ள விளங்குச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ரைட், யாராவது கருத்தை எழுதாமல் இதுக்கு முன்னாலேயும் படிக்காமல் இதை வாசிக்கும் பொழுது ஓரளவுக்கு விளங்கி நாட்கள் யாராவது இருக்காங்களா? ஒரு கருத்து எழுதாமல் 1-2 எழுதிருக்கலாம், எல்லாத்துக்கும் எழுதாமல். ரைட், அப்போ உங்களுக்கு நீங்க கருத்து எழுதல ஒரு ஃபேன், நீங்கெல்லாம் கருத்து எழுதல. ஆனா சாதாரணமாக வாசிக்கும் பொழுது இதுல என்னதான் சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரியுது, அப்படித்தானே? ஒவ்வொரு சொல்லுக்கும் நுணுக்கமான கருத்து தெரியாட்டியும் பொதுவாக உங்களுக்கு இதான் இந்த இடத்துல சொல்லப்படுதுங்கிறது புரியுதுண்டா? அது முக்கியம், அதுதான் முக்கியம். ரைட், இப்போ நாங்க திரும்பவும் இந்த பாடத்தை என்ன செய்ய போறோம் என்றால் வாசிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் குயிக்கா ஒரு 10 நிமிஷம் தான் அதுக்கு எடுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து அன்று நிறுத்தின இடத்திலிருந்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ரைட், இப்படி வாசிச்சும் போகும்பொழுது உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் புரியும். மன் கஸரல் அஸ்னாம் பாயிஉல் அஸ்னாம் قبل أيام كثيرة جدا كان في قرية رجل مشهور جدا وكان اسم هذا الرجل آزر وكان آزر يبيع الأصنام وكان في هذه القرية بيت كبير جدا وكان في هذا البيت أصنام كثيرة جدا وكان الناس يسجدون لهذه الأصنام وكان آزر يسجد لهذه الأصنام وكان آزر يعبد هذه الأصنام. طيب, இதில் உங்களுக்கு விளங்காத ஏதாவது ஒன்று இருக்குதா? இப்போ நாங்கள் வாசித்தேன் இந்த பகுதியில். அதுக்கு முன்னால் நான் இங்கே இருக்கிற ஏதாவது உங்களுக்கு சவுண்டு, ஆட்கள் கதைக்கிற சவுண்டு ஏதாவது டிஸ்டர்பாக இருக்குதா, விளங்குதா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள். ரைட், ஓகே. கொஞ்சம் தூரத்தில் கதைக்கிறாங்க, அது உங்களுக்கு கேட்கலண்டா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ரைட். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றது ஒன்றும் இல்லை தானே? இதில் இலகுவான ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் சலாம். குயிக்காக கேளுங்க உஸ்தாத். இன்னைக்கு தான் உஸ்தாத் நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ்ல ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு எனக்கு புரியுது, பாதி புரியுது. இல்லை, நீங்கள் பழைய ரெக்கார்டிங் கேளுங்க. ரைட், இப்போ நாங்கள் அடுத்தது போவோம். வலது ஆசர் وكان آزر
له ولد رشيد جدا، وكان اسم هذا الولد إبراهيم، وكان إبراهيم يرى الناس يسجدون للأصنام ويرى الناس يعبدون الأصنام، وكان إبراهيم يعرف أن الأصنام حجارة، وكان يعرف أن الأصنام لا تتكلم ولا تسمع، وكان يعرف أن الأصنام لا تضر ولا تنفع، وكان يرى أن الذباب يجلس على الأصنام فلا تدفع، وكان يرى الفأر يأكل طعام الأصنام فلا تمنع، وكان إبراهيم يقول في نفسه: لماذا يسجد الناس للأصنام؟ وكان إبراهيم يسأل نفسه: لماذا يسأل الناس الأصنام؟ طيب, இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இந்த படிச்சாக்களுக்கு இப்போ புதுசாக வந்தாக்கள் நீங்கள் கட்டாயம் பல இதை பார்க்கணும். ரைட்? உஸ்தாத் நான் முஹம்மத், அந்த ததுஃபாவும் தடுக்காதன்ற மீனிங் தானே? தம்னும் அதுவும் தடுக்காத மீனிங்கா? ததுஃபாவு அதே இந்த இடத்துல அதே மானதான். தஃபா எதுஃபாண்டா தள்ளுறது, தடுக்கிறது, எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற புஷ் பண்ணுறதுக்கும் தஃபா தான். நாங்கள் பே பண்ணுறதுக்கும் தஃபான்னு படிச்சுக்கிறோம் சில இடத்துல தஃபா. ரைட்? மனண்டா தடுத்தான், மன எம்னவுங்கிறது தடுக்கிறது ஒரு விஷயத்த. அல்லாஹ் தாலா இதை தடுத்திக்கிறான், அதுவும் மன தான், தடை தான். மம்னூன்னு போட்டிருப்பாங்க, தடை செய்யப்பட்டது, அந்த மாதிரி. ரைட்? சின்ன வித்தியாசம் இருக்குது, அந்தந்த இடத்துல அது பயன்படுத்தப்படும். ரைட்? طيب أياك. نصيحة إبراهيم. وكان إبراهيم சொல்லுங்க. யாபுதுன்னா என்ன சார்? அபத யஅபுது என்றால் வணங்குறது. இப்போ நீங்கள் போன வாரத்துக்கு வந்து இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தானே வந்தீங்களா? ரைட், ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. இப்போ பழைய பாடத்துக்கு வந்தாக்கள் கேள்வி கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட்? نصيحة إبراهيم. وكان إبراهيم يقول لوالده: يا أبي لماذا تعبد هذه الأصنام؟ ويا أبي لماذا تسجد لهذه الأصنام؟ ويا أبي لماذا تسأل هذه الأصنام؟ إن هذه الأصنام لا تتكلم ولا تسمع، وإن هذه الأصنام لا تضر ولا تنفع، ولأي شيء تضع لها الطعام والشراب؟ ولأي شيء تضع لها الطعام والشراب؟ وإن هذه الأصنام يا أبي لا تأكل ولا تشرب. وكان آزر يغضب ولا يفهم، وكان إبراهيم ينصح لقومه، وكان الناس يغضبون ولا يفهمون. قال إبراهيم: أنا أكسر الأصنام إذا ذهب الناس، وحينئذ يفهم الناس. طيب, அதாவது நாங்கள் பாடம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய பாடம் இருக்குது தானே. நாங்கள் அவசரமாக படிக்கவும் வேணும். நீங்கள் 3 வருஷம் 4 வருஷம் இருக்க போகிறல, 2 வருஷத்தில் பாடத்தை எங்கள் சிலபஸை முடிக்கணும் தானே. அதனால் நாங்கள் மெதுவாக போகவும் மேலாது. ரைட்? அந்த ஓரளவுக்கு நாங்கள் ஸ்பீடாகத்தான் என்ன செய்யணும், போக வேண்டி இருக்குது. சென்ற பாடம் தான் இது, படித்து முடிஞ்சது என்றாலும் ஒரு மீட்டலுக்கு. ரைட்? இப்ராஹீமு யக்ஸிருல் அஸ்னாம். இப்போ இவ்வளோ நேரம் வாசிச்சத்தில் யாருக்காவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் ஒன்றுக்குள்ள பந்தியில். ரைட்? இப்ராஹீமு யக்ஸிருல் அஸ்னாம். وجاء يوم عيد ففرح الناس، وخرج الناس للعيد، وخرج الأطفال، وخرج والد إبراهيم وقال لإبراهيم: ألا تخرج معنا؟ قال إبراهيم: أنا سقيم. وذهب الناس وبقي إبراهيم في البيت. وجاء إبراهيم إلى الأصنام وقال للأصنام: ألا تتكلمون؟ ألا تسمعون؟
هذا طعام وشراب، ألا تتكلمون؟ ألا تشربون؟ وسكتت الأصنام لأنها حجارة لا تنطق. قال إبراهيم: ما لكم لا تنطقون؟ ما لكم لا تنطقون؟ وسكتت الأصنام وما نطقت. حينئذ غضب إبراهيم وأخذ الفأس، وضرب إبراهيم الأصنام بالفأس وكسر الأصنام، وترك إبراهيم الصنم الأكبر وعلق الفأس في عنقه. طيب، هل من كلمة لم تفهموها؟ هذا كلمة இருந்துச்சா? இல்ல உஸ்தாத். طيب இல்லை, பார்த்தவங்களுக்கு தானா? பாடம் பார்க்காம வந்தால் உங்களுக்கு விளங்காது. எனக்கு செய்ய வழி இல்லை. நீங்கள் பார்த்து ஏற்கனவே பாடத்துக்கு வந்து அல்லது ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு திரும்ப நீங்கள் இந்த பாடத்தை மீட்டினாக்கள்கிட்ட மட்டும்தான் அந்த கேள்வி. ரைட். மன் ஃபஅல ஹாதா, மன் ஃபஅல, உங்களுக்கு உங்களை முன்னேற்றணும் என்று ஆசை இல்லை என்றால் மறுகனா என்ன செய்யறது? ரைட். அதனால் அப்போ அந்த அவங்களுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கலாம் இந்த மீட்டரில். طيب, அடுத்து புதிய படிக்கும் பொழுது எல்லாரும் கேட்கலாம். மன் ஃபஅல ஹாதா. ورجع الناس ودخلوا في بيت الأصنام، وأراد الناس أن يسجدوا للأصنام لأنه يوم عيد، ولكن تعجب الناس ودهشوا، وتأسف الناس وغضبوا، قالوا: من فعل هذا بآلهتنا؟ قالوا: سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. قالوا: أأنت فعلت هذا بآلهتنا يا إبراهيم؟ أأنت فعلت هذا بآلهتنا يا إبراهيم؟ قال: بل فعله كبيرهم هذا فاسألوهم إن كانوا ينطقون. قال: بل فعله كبيرهم هذا فاسألوهم إن كانوا ينطقون. وكان الناس يعرفون أن الأصنام حجارة، وكانوا يعرفون أن الحجارة لا تسمع ولا تنطق، وكانوا يعرفون أن الصنم الأكبر أيضا حجر، وأن الصنم الأكبر لا يقدر أن يمشي ويتحرك، وأن الصنم الأكبر لا يقدر أن يكسر الأصنام. فقالوا لإبراهيم: أنت تعلم أن الأصنام لا تنطق. قال إبراهيم: فكيف تعبدون الأصنام وإنها لا تضر ولا تنفع؟ وكيف تسألون الأصنام وإنها لا تنطق ولا تسمع؟ ألا تفهمون شيئا؟ أفلا تعقلون؟ وسكت الناس وخجلوا. طيب, இதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? சில பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும், காரணம் அவங்க பார்க்காட்டி. சொல்லுங்க சிஸ்டம். தஅஸ்ஸஃப அப்படின்னா என்னது உஸ்தாத்? தஅஸ்ஸஃபண்டா கவலைப்பட்டார்கள், மனிதர்கள் கை சேதப்பட்டார்கள். அசஃப், அசஃப். طيب, உஸ்தாத் يتحرك வந்து முதாரி தான உஸ்தாத்? نعم, يتحرك مضارع. نعم. لا ويتحرك أن يمشي ويتحرك. أن வந்திருக்கிறதுனால يمشي ويتحرك. أن வந்து நஸ்பு செஞ்சிருக்குது. அன் என்ற அந்த இடத்துல திரும்ப நான் கொண்டு வர தேவையில்லை. முன்னால் இருக்கிற அண்ணுக்கும் இந்த இடத்துலையும் ஒரு அன், அந்த அன் இந்த இடத்துலையும் இருக்கு. أن يمشي وأن يتحرك. right. طيب, نار باردة. اجتمع الناس وقالوا: ماذا نفعل؟ إن إبراهيم كسر الأصنام وأهان الآلهة. وسأل الناس: ما عقاب إبراهيم؟ ما جزاء إبراهيم؟ كان الجواب: حرقوه وانصروا آلهتكم.
وهكذا كان أوقدوا نارا وألقوا فيها إبراهيم ولكن الله نصر إبراهيم وقال للنار يا نار كوني بردا وسلاما على إبراهيم. وهكذا كانت النار بردا وسلاما على إبراهيم ورأى الناس أن النار لا تضر إبراهيم ورأى الناس أن إبراهيم مسرور وأن إبراهيم سالم ودهش الناس وتحيروا. نعم، هل من سؤال؟ هل من كلمة لم تفهموها؟ ما فهمتموها؟ தஹிஷண்டா ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் இல்லையா? தஹிஷண்டா ஆச்சரியம்ன்றதை விட திகைத்து போனார்கள், தடமாறினார்கள். அதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு சரியாக சிந்திக்க இயலாமல் போகிற நேரத்துக்கு தான் நாங்கள் தஹையர தஹிஷ என்றதை நாங்கள் சொல்கிறோம். அதே மீனிங் தான். தஹையர தஹிஷ அதே மீனிங் தான். ஹைரான். உஸ்தாத் ஒரு கேள்வி. இகாபு அது வந்து இஸ்மா ஃபியால உஸ்தாத். இகாப்ன்றது இஸ்ம். இகாபு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தண்டனை. உஸ்தாத் அதுக்கு ஜம்மா இருக்கா உஸ்தாத்? இல்ல, இகாப்ன்றது ஒரு மஸ்தர் தானே, தண்டனை கொடுத்தல். ஓகே உஸ்தாத். உகூபாத்னு சொல்லலாம். உகூபாத் தண்டனைகள் ன்னு சொல்லலாம். உகூபா உகூபாத். உகூபான்னு சொல்லுவாங்க இகாபுக்கு, அப்படி சொல்லலாம். ஓகே உஸ்தாத். طيب என்ன பிரதர்? உஸ்தாத் இந்த ஹா கதா யூஸ் பண்ணுவோம்ல, ஆம். இந்த ஹா கதா வந்து அதோடைய அர்த்தம் என்ன வருது? இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுமா இல்ல வந்து இல்ல பொதுவா இல்ல, எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம்? இவ்வாறு தான் என்றது. இவ்வாறு. அப்போ ஹாக்கதாண்டா இவ்வாறு தானே. ஹாக்கதா இவ்வாறு, ஓ, ஆ, ஹாக்கதா இவ்வாறு தான் இருந்தது அல்லது அவ்வாறு என்று சொல்லலாம். அதாவது ஓகே அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, அப்போ அவ்வாறு தான் நடந்தது. ரைட். طيب ஹா கதாலிக்க அப்படின்னு சொன்னாலும் அது ரெண்டும் ஒண்ணு தானே இருக்கிறது? ஹா கதா ஹா கதாலிக்க ரெண்டும் இல்ல இல்லை, வித்தியாசம் ஏற்படும்? ஹாக்கதான்றதான் ஹாக்கதா என்று தான் பயன்படுத்துகிறோம் தானே. ஆ ஹா கதா சொல்லும் பொழுது, கதா என்று சொல்லும் பொழுது ஹாவை ஓகே நாங்கள் பயன்படுத்துகிறோம். அல்லது கதாலிக்க என்று சொல்லலாம். கதாலிக்க என்று சொன்னாலும் பிழை இல்லை. ஓகே ஓகே கதான்னு சுகர். சொல்லலாம். ஹா இல்லாமல் கதான்னு சொல்லலாம். ஹா வந்து தன்பிஹி தானே, கதான்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அவ்வாறு தான். ஓகே இப்போ நான் தமிழுக்கு அவ்வாறு இவ்வாறுன்றது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே ஹாமி ஓகே சார். ஓகே. பாரக்கல்லாஹு ஃபீக். மன் ரப்பி من ربي وذات ليلة رأى إبراهيم كوكبا. என்ன? ரெக்கார்டிங். ஓ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பார்த்தீங்களா? ரெக்கார்டிங் போட்டுக்கிறோமா இல்லையா? போட்டு தான் இருக்கிறோம். இருக்கு போட்டுருக்கு சார். 12:52 போயிருக்கு. ரைட், நல்லா பயம் காட்டிட்டீங்க. சரி. ஃபகால ஹாதா ரப்பி. ரெக்கார்டிங் மிக முக்கியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரெக்கார்டிங் போடலைன்னா கரெக்டாக நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ரைட். இப்போ ரெக்கார்டிங் போட்டிருக்குது உங்களுக்கு, இந்த சிவப்புல அடையாளம் ரெட்டில் இருக்கிறது ரெக்கார்டிங் அடையாளம் தான். ரைட். من ربي وذات ليلة رأى إبراهيم كوكبا فقال هذا ربي ولما غاب الكوكب قال إبراهيم لا هذا ليس بربي ورأى إبراهيم القمر فقال هذا ربي ولما غاب القمر قال إبراهيم لا هذا ليس بربي وطلعت الشمس فقال إبراهيم هذا ربي هذا أكبر ولما غابت الشمس في الليل قال إبراهيم لا هذا ليس بربي إن الله حي لا يموت إن الله باق لا يغيب إن الله قوي لا يغلبه شيء والكوكب ضعيف يغلبه الصبح
والقمر ضعيف تغلبه الشمس والشمس ضعيفة يغلبها الليل ويغلبها الغيم ولا ينصرني الكوكب لأنه ضعيف ولا ينصرني القمر لأنه ضعيف ولا تنصرني الشمس لأنها ضعيفة وينصرني الله لأن الله حي لا يموت وباق لا يغيب وقوي لا يغلبه شيء. نعم، هل من سؤال في هذه الفقرة أو ننتقل إلى الفقرة الثامنة؟ ربي الله وعرف إبراهيم أن الله ربه لأن الله حي لا يموت وأن الله باق لا يغيب وأن الله قوي لا يغلبه شيء. وعرف إبراهيم أن الله رب الكوكب وأن الله رب القمر وأن الله رب الشمس وأن الله رب العالمين وهدى الله إبراهيم وجعله نبيا وخليلا وأمر الله إبراهيم أن يدعو قومه ويمنعهم من عبادة الأصنام. إلى هنا وصلنا صحيح؟ அதுக்கப்புறம் படிச்சோமா? ஒன்பதும் படிச்சோம். ஒன்பது படிக்கல. ஓகே. طيب إلى هنا هل من سؤال؟ هل من كلمة ما فهمتموها؟ طيب ஒன்பதாம் முடிச்சோமா? இல்ல இல்ல இல்ல. ரைட். அப்ப மன யம்னவுன்ற இங்கேயும் தடுக்கிறதானே. இப்ராஹிமுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் ஐயதுவ கௌமஹு அவருடைய கூட்டத்தை அழைக்குமாறு வயம்னஅஹும் அவர்களை தடுக்குமாறு மின் இபாதத்தில் அஸ்னாம் சிலை வணக்கத்தில் இருந்து. طيب دعوة இப்ராஹிம் இப்ராஹிமுடைய தஅவா பிரச்சாரம். தஅவா என்ற சொல் பிரச்சாரம் அழைத்தல். துஆ கேட்கறதுக்கும் தஅவா என்று சொல்லலாம். லா தன்சனி ஃபி தஅவதிக் உங்களோட துஆல என்ன மறக்காதீங்க அப்படி சொல்லலாம். தஅவான்றது துஆவுக்கும் பயன்படுத்தலாம். ودعا إبراهيم قومه إلى الله ومنعهم من عبادة الأصنام قال إبراهيم لقومه ما تعبدون ودعا إبراهيم قومه إبراهيم தன்னுடைய கூட்டத்தை கௌமை என்ன செய்தார்? அழைத்தார். எங்க? إلى الله அல்லாஹ்வின் பக்கம். ومنعهم من عبادة الأصنام அஸ்னாம்களை இபாதா செய்யறதுல இருந்து அவர்களை இப்ராஹிம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். قال إبراهيم لقومه இப்ராஹிம் தன்னுடைய கூட்டத்துக்கு சொன்னார் மா தஅபுதூன் நீங்கள் என்ன வணங்குகிறீர்கள்? மா தஅபுதூன் மா என்ற கேள்வி தானே. மாதா தஅபுதூன் என்றதான் அது. மா தஅபுதூன் நீங்கள் எதை வணங்குகிறீர்கள்? قالوا نعبد أصناما قالوا نعبد أصناما قالوا குர்ஆன் ஆயத்து தானே. قالوا அவர்கள் என்ன சொன்னார்கள்? நஅபுது நாங்கள் வணங்குகிறோம் அஸ்னாமன் சிலைகளை வணங்குகிறோம். قال إبراهيم இப்ராஹிம் கேட்கிறார் அப்ப சிலைகளை நாங்கள் வணங்குகிறோம். قال إبراهيم இப்ராஹிம் சொல்றார் ஹல் யஸ்மஊனகும் இத் ததுஊன் ஹல் யஸ்மஊன் அவர்கள் செவிமடுப்பார்கள். யஸ்மஊனகும் உங்களை செவிமடுப்பார்கள். அதாவது நீங்க சொல்வதை அவர்கள் செவிமடுப்பார்களா? இத் ததுஊன் நீங்கள் அழைக்கின்ற பொழுது நீங்கள் அந்த சிலைகளை அழைக்கின்ற பொழுது நீங்கள் அந்த சிலைகளிடத்திலே பிரார்த்தனை செய்கிற பொழுது துஆ செய்கிற பொழுது அவர்கள் உங்களை செவிமடுப்பார்களா? ஹல் யஸ்மஊனகும் இத் ததுஊன் அவு யன்ஃபஊனகும் அல்லது அவர்கள் உங்களுக்கு பயனளிப்பார்களா? நஃபஅ யன்ஃபஉ பயனளிப்பார்களா? அவு யன்ஃபஊனகும் அல்லது அவர்கள் உங்களுக்கு பயனளிப்பார்களா? அவு யதுர்ரூன் அல்லது தீங்கு தான் செய்வார்களா? அவு யதுர்ரூன் தர்ர யதுர்ரூன்டா தீங்கு செய்கிறது. அல்லது அவர்கள் தீங்கு செய்வார்களா? காலு அவர்கள் சொன்னார்கள் மக்கள் பல் வஜதுனா ஆபாஅனா கதாலிக யஃஅலூன் இது எல்லாருடைய பதில் இதுதான். எல்லா சமூகத்திற பதிலும் இதான். காலு பல் இல்லை வஜதுனா ஆபாஅனா
மாற்றமாக பல்லண்டா இங்கே மாற்றமாக வஜதுனா நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கண்டுகொண்டோம் ஆபா ஆனா எங்களுடைய பெற்றோர்களை மூதாதையர்களை ஆபாண்டா அபிடஜம் தான் ஆபா இங்கே வந்து மூதாதையர் என்ற அர்த்தம் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு முன் சென்றவர்கள் அவர்களை நாங்கள் எப்படி பார்த்தோம் என்றால் கதாலிக எஃபாரூன் அவ்வாறு தான் அவர்கள் செய்வதை நாங்கள் பார்த்தோம் அவர்கள் அவ்வாறு தான் செய்வதை நாங்கள் பார்த்தோம் எனவே நாங்களும் அதே மாதிரி செய்கிறோம் எங்களோட மூதாதையர்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நாங்கள் செய்கிறோம் காலு பல் வஜதுனா ஆபா அனா கதாலிக எஃபாரூன் அவ்வாறு அவர்கள் செய்வதை நாங்கள் பார்த்தோம் கால இப்ராஹிம் فأنا لا أعبد هذه الأصنام فأنا நான் لا أعبد هذه الأصنام இந்த சிலைகளை வணங்க போவதில்லை வணங்குவதும் இல்லை பல் அன அதுவுன் لهذه الأصنام நான் இந்த சிலைகளுக்கு எதிரானவன் பல் அன அதுவுன் அது எதிரி எதிரானவன் لهذه الأصنام بل أنا عدو لهذه الأصنام أنا أعبد رب العالمين நான் ரப்புல் ஆலமீனை தான் வணங்குறேன் உலகத்தாரின் இரட்சகன் அனைத்து உலகத்தாருக்கும் இரட்சகனாக இருக்கக்கூடியவனை தான் நான் வணங்குறேன் அன அஅபுது ரப்பல் ஆலமீன் உலகத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பை தான் நான் என்ன செய்கிறேன் வாங்குறேன் அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் அவன் எத்தகையவன் ஹலகனி என்னை படைத்தான் ஃபஹுவ யஹ்தீனி அவன் தான் எனக்கு நேர்வழியும் காட்டுகிறான் ஃபஹுவ யஹ்தீனி ஹதா யஹ்தீன நேர்வழி காட்டுறது யஹ்தீனி என்றது எனக்கு நேர்வழி காட்டுகிறான் وهو والذي இன்னும் அவன் எத்தகையவன் தெரியுமா هو الذي يطعمني அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான் அطعم يطعم உணவளிக்கிறான் طعام ويسقيني سقى يسقي என்ற குடிபானம் அளிக்கிறது தண்ணீர் தாருறது அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான் அவன் தான் எனக்கு பருக தருகின்றான் وإذا مرضت فهو يشفيني நான் நோய்வாய்ப்பட்டால் فهو يشفين அவன் என்னை என்ன செய்கிறான் குணப்படுத்துகிறான் فهو يشفين شفا يشفي என்ற குணப்படுத்துறது மரிதயம் யம்ரது என்றா நோய்வாய்ப்படுறது தானே வைதா மரித்து நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீனி அவன் எனக்கு குணத்தை ஷிஃபாவை தருகின்றான் வல்லதி யுமீதுனி இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா யுமீதுனி அவன் தான் என்னை மரணிக்க செய்கிறான் தும்ம யுஹ்யீனி பிறகு அவன் என்னை உயிர்ப்பிப்பான் தும்ம யுஹ்யீனி அஹ்யா யுஹ்யி என்ற உயிர்ப்பிக்கிறது அமாத்த யுமீது என்றது மரணிக்க செய்கிறது وَإِنَّ الْأَصْنَامَ لَا تَخْلُقُ وَلَا تَهْدِي அஸ்னாம்கள் லா தஹ்லுக் என்ன செய்யாது படைக்கவும் செய்யாது ஹலக யஹ்லுக்னா படைக்கிறது வலா தஹ்தி வழிகாட்டவும் செய்யாது நேர் வழிகாட்டவும் செய்யாது எந்த அறிவும் கிடையாது வலா தஹ்தி அது வழிகாட்டவும் நேர் வழிகாட்டவும் செய்யாது وَإِنَّهَا لَا تُطْعِمُ أَحَدًا وَلَا تَسْقِي அது எவருக்கும் அது இத்ஆம் பண்ணாது உணவளிக்காது லா அத்அம யுத்இம் லா துத்இமு அஹதன் வலா தஸ்கி யாருக்கும் அது பருகுவதற்கும் தண்ணீரை கொடுக்காது தானே வலா தஸ்கி وإذا مرض أحد فهي لا تشفي யாராவது நோய்வாய்ப்பட்டால் وإذا مرض أحد فهي لا تشفي شفا يشفي அதுவை ஷிஃபாவை கொடுக்காது குணப்படுத்தாது وإنها நிச்சயமாக அவை وإنها அந்த அஸ்னாம்கள் லா துமீது அஹதன் யாரையும் மரணிக்க செய்யவும் மாட்டாது வலா துஹ்யி யாரையும் உயிர்ப்பிக்கவும் அது இதன் இப்ராஹிம் தஅவத்து இப்ராஹிம் அமாமல் மலிக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல பேரோட என்ன செஞ்சுக்கிறான் போராடிக்கிறான் நட்சத்திர வணங்கிகள் அதே மாதிரி சிலை வணங்கிகள் அதே போன்று தன்ன ரப்பன்னு சொல்லக்கூடிய நம்ரூத் போன்ற அரசர்களுக்கும் போராடி இருக்கிறாங்க ரைட் இதான் அது அமாமல் மலிக் மலிக்ன்றது அரசன் மலிக்குக்கு முன்னால் கான ஃபில் மதீனதி மலிகுன் கபீருன் ஜித்தா அந்த நகரத்தில் ஒரு பெரிய ஒரு மலிக் இருந்தார் ஜித்தன் கான ஃபில் மதீனதி மலிகுன் கபீருன் ஜித்தா வதாலிமுன் ஜித்தா தாலிம் அநியாயக்காரன் طيب ظلم يظلمون அநியாயம் செஞ்சான் தானே அது இஸ்மு ஃபைல் தாலிம் அநியாயம் செய்யக்கூடியவன் ظالم جدا மிகவுமே அநியாயக்காரன் وكان الناس يسجدون للملك وكان الناس يسجدون للملك மனிதர்கள் மலிக்குக்கு என்ன செய்வார்கள் சுஜூத் செய்வார்கள் وسمع الملك أن إبراهيم يسجد لله سمع الملك سمع கேள்விப்பட்டார் செவிமடுத்தார் மக்கள் கதைக்கிறத செவிமடுத்திருக்கார் وسمع الملك என்ன செவிமடுத்தார் أن إبراهيم
யஸ்ஜுது லில்லாஹ். இப்ராஹிம் அல்லாஹ்வுக்கு தான் சுஜூத் செய்கிறாராம். வலா யஸ்ஜுது லி அஹத், யாருக்கும் அவர் சுஜூத் செய்கிறதில்லை என்று கேள்விப்பட்டார். ஃபகதிபல் மலிக் வதலப இப்ராஹிம், மலிக் என்ன செஞ்சார்? கதிப், கோபப்பட்டார். வதலப இப்ராஹிம், இப்ராஹிமை தலபண்ட என்ன வேண்டினார், வேண்டினார்ண்டா அவரை கூட்டிட்டு வர சொல்றார், அழைத்து வருமாறு சொல்றார். வதலப, தலப யதுலுபுண்டா என்ன செய்யறது? தேடுறது, வேண்டுறது. மத்லூப், வேண்டப்படுறது. இந்த ஆள் தேடப்படுறாள் அல்ல வேண்டப்படுறாள்ண்டா மத்லூப். மத்லூப் அம்னியன் சொல்லுவாங்க. அம்னியன்டா என்ன? அந்த பாதுகாப்பு பிரச்சனைகளால் தேடப்படுறாள் நாட்டில் அப்படின்றா மத்லூப். ரைட். இங்கே அது இப்போ இங்கே தலபக்கு, இப்போ அதுலேயும் தான் தாலிப், அது மாதிரி தாலிபண்டா மாணவனுக்கு நான் சொல்லுவோம் தேடக்கூடியவன். தாலிபண்டா என்ன? கல்வியை தேடக்கூடியவன். தாலிபுல் இல்ம், இல்மை தேடக்கூடியவன். طيب وطلب إبراهيم, இப்ராஹிம் என்ன செய்தார்? இப்ராஹிம் இல்லை, இங்கே இப்ராஹிமை மலிக் என்ன செய்தார்? வருமாறு வேண்டிக் கொண்டார். وطلب إبراهيم وجاء إبراهيم, இப்ராஹிம் வந்தார். وكان إبراهيم لا يخاف أحدا إلا الله, இப்ராஹிம் அல்லாஹுவை தவிர யாரையும் என்ன செய்ய மாட்டார்? பயப்பட மாட்டார். خاف يخاف என்றால் பயப்பட்டான், பயந்தான். லா யஹாஃபு என்றால் பயப்பட மாட்டார். ஹாஃப் என்றால் பயந்தான், யஹாஃபு என்றால் பயப்படுவார், அச்சப்படுவார். லா யஹாஃபு பயப்பட மாட்டார். வகான இப்ராஹிம், இப்ராஹிம் இருந்தார். லா யஹாஃபு அஹதன், யாருக்கும் பயப்படக்கூடியவராக அவர், பயப்படாதவராக அவர் இருந்தார். லா யஹாஃபு அஹதன், எவரையும், எவருக்கும், அஹதன் ஒருவரை, இல்ல அல்லாஹ், அல்லாஹுவை தவிர. قال الملك من ربك يا إبراهيم, من ربك يا إبراهيم, இப்ராஹிமோட ரப்பு யாரு? قال إبراهيم ربي الله, என்னுடைய ரப்பு அல்லாஹ். قال الملك من الله, அல்லாஹ் என்ற யார்? من الله, من الله يا إبراهيم. قال إبراهيم الذي يحيي ويميت, அவன்தான் உயிர்ப்பிப்பவன், அவன்தான் யுமீத், மரணிக்க செய்பவன். அஹ்யா யுஹ்யி, அமாத யுமீத். قال الملك أنا أحيي وأميت, أنا أحيي وأميت. இப்போ குர்ஆன் ஆயத்தில் இந்த யா உண்டு இங்கே மேலதிகமாக எழுதப்படலை தானே, அதுக்கு தான் சின்ன அடையாளம் போட்டிக்கிறான் ஹத் உஸ்மானியில், அப்படி தான் எழுதப்படும். அது பிழை அல்ல. இந்த காலத்தில் தான் நாங்கள் யா எழுதுகிறோம், அந்த காலத்தில் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க ஒஹி என்று தான் ஒஹி என்று வாசிக்கிறோம்ல, ஒஹி இன்னொரு 2 யா வாசிக்கணும். ரைட். குர்ஆனை வந்து நாங்கள் அதே எழுத்தில், அந்த ஹத்தில், அந்த காலத்தில் எழுதப்பட்ட அதே ஹத்தில் என்ன செய்கிறோம்? பேணி வரோம். சில மடையர்கள், இந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க, குர்ஆன் மொழிபெயர்ப்பு செஞ்சவங்க என்று சொல்லக்கூடிய சில வழிகேடர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இது பிழை, இது பிழை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? அடையாள பிழை அல்ல, அது அந்த காலத்து ஹத் உஸ்மானின்றது அந்த காலத்தில் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. அது அப்படியே தான் என்ன செய்யணும்? நாங்கள் பேணி வரணும். ரைட். خير أنا أحيي وأميت, أنا أحيي وأميت. طيب நாங்கள் அடையறேன்னு சொன்னால் சில பேர் கோவம் வரும், பரவாயில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு என்ன செய்யாது? திட்டும் பொழுது கோபம் வராது. ரைட். ஆனால் அவங்களோட ஷேகை பற்றி, அவங்களோட அறிஞரை பற்றி திட்டினா என்ன செய்யும்? கோபம் வரும். கோபம் வராக்கள் கோபம் வரட்டும், கோபம் வரத்தான் வேணும். ரைட். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ரோசப்படாதவங்க வழிகேடர்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? ரோசப்படுவாங்க. கட்டுக்கோங்க. طيب قال الملك أنا أحيي وأميت, أنا أحيي وأميت, நானும் என்ன செய்கிறேன்? உயிர்ப்பிக்கிறேன், மரணிக்க செய்கிறேன். وَدَعَ الْمَلِكُ رَجُلًا وَقَتَلَهُ, وَدَعَ الْمَلِكُ رَجُلًا وَقَتَلَهُ, மலிக் என்ன செய்கிறாருண்டா ஒரு ஆளை அழைத்து وَقَتَلَهُ, ஆளை கொலை செஞ்சு போட்டுறார். ரைட். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலிக்குக்கு முன்னால் அல்லாஹ் பற்றி என்ன சொல்கிறாருண்டா, அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் தான் உயிர்ப்பிப்பவன், அவன் தான் மரணிக்க செய்கிறவன். மலிக் என்ன சொல்கிறாரு? அனா உஹ்யி வ உமீத், நானும் என்ன செய்கிறேன்? உயிர்ப்பிக்கிறேன், மரணிக்க செய்கிறேன். ருபூபியாவே என்ன செய்கிறாரு? மலிக் வாதாடுறார். அல்லாஹ் ரப்பன்றத பொதுவாக உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் சிலைகள் அவங்க வணங்குவதுக்கு காரணம் அல்லாஹ் தாலாவை நெருங்கிறது, பெரிய இறைவனை நெருங்கிறதுக்கு தான் சிலைகளூடாக நாங்கள் செய்கிறோம், வணக்கம் செய்கிறோம்ன்றது தான் பொதுவான முஷ்ரிக்குகளுடைய நிலைப்பாடு, மக்கா காபிர்கள் உட்பட. ஹேர். ஆனால் இந்த மலிக்கு ஃபிரௌன் மாதிரியானவங்க என்ன சொன்னான்? வான ரப்புக்கும் உள்ளான்னு சொன்னான். அதே மாதிரி இந்த மலிக் என்ன சொல்ல? அனா உஹ்யி வ உமீத், ருபூபியா, இது வந்து லுலூஹியாவும் இல்லை, என்ன வணங்கணும் அப்படிங்கிறது இல்லை. நானும் என்ன செய்கிறேன்? உயிர்ப்பிக்கிறேன், மரணிக்க செய்கிறேன்.
நானும் ஒரு ரப்பு என்ற மாதிரி சொல்றார். வதஅல் மலிகு ரஜுலன் வகதல, ஒரு மலிக் என்ன செய்கிறாரு, ஒரு ஆளை கூப்பிட்டு அழைத்து, ஒரு மனிதனை அழைத்து வகதல, அவரை கொலை செய்கிறார். வதஅ ரஜுலன் ஆஹர வதரக, வதஅ ரஜுலன் ஆஹர வதரக, இன்னொரு மனிதரை அழைத்து அந்த மனிதரை விட்டு விடுகிறார். தாண்ட அழைக்கிறது, கத்தல என்ற கொலை செய்தான், கத்தல யகுதுலு, யகுதுலு. அதே மாதிரி தரக்க யத்ருக்கு, தரக்க யத்ருக்கு, தரக்க விட்டு விட்டார். شكرا جزاك الله خير. طيب ودعا رجلا آخر وتركه وقال أنا أحيي وأميت، أنا أحيي وأميت. பார்த்தீங்களா, நானும் என்ன செய்கிறேன், உஹி உயிர்ப்பிக்கிறேன், உமீத் மரணிக்க செய்கிறேன் என்று மலிக் சொல்றாரு. கத்தல்து ரஜுலன், ஒரு ஆளை என்ன செஞ்சேன், கொலை செய்தேன். வதரக்து ரஜுலன், இன்னொரு ஆளை விட்டு விட்டேன். வக்கான மலிக்கு பலீதன் ஜித்த, மலிக் எப்படி ஆனவனாக இருந்தான், பலீத், ஒரு பெரிய மடையனாக இருந்தான். பலீத் என்ற மடையன், பலதா பலீதன் ஜித்தன், மிகப்பெரிய மடையனாக இருந்தான். வகதாலிக குல்லு முஷ்ரிக், இவ்வாறு தான் ஒவ்வொரு இணை வைப்பாளனும். வகதாலிக, அவ்வாறு தான் குல்லு முஷ்ரிக், ஒவ்வொரு முஷ்ரிக்கும் இப்படி தான் இருப்பாங்க. தைப் என்றால் அவங்களுக்கு இந்த சைடு வந்து என்ன செய்யறாது, சிந்தனைக்கு வராது. ரைட், இணை வைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். எங்களை படைச்சு பரிபாலிக்கிற ஒருத்தன் வந்து எப்படி இருக்க முடியாது, கல்லாகவோ மண்ணாகவோ மாடாகவோ அல்லது பலவீனங்கள் உள்ளவனாக இருக்க முடியாதுன்றதை சிந்திக்க தெரியாதவர்களாக தான் ஒவ்வொரு முஷ்ரிக்கும் இருப்பார்கள். அதே மாதிரி இந்த மலிக் என்ன செய்கிறார், ஒருத்தரை கூப்பிட்டு அழைச்சி ஒருத்தரை கொலை செஞ்சு இன்னொருத்தரை என்ன செய்கிறார், அழைச்சிட்டு விட்டுறார். அப்போ ஒருத்தரை நான் கொண்டுகிறேன், ஒருத்தரை விட்டிருக்கிறேன். ரைட். அராத இப்ராஹிமு ஐஎஃப் ஹமல் மலிக், இப்ராஹிம் பார்த்தாரு, அராத நாடினார், ஐஎஃப் ஹமல் மலிக், மலிக்கு விளங்கணும் அப்படின்னு இப்ராஹிம் யோசிச்சார். இவருக்கு எப்படி விளங்க வைக்கலாம். அராத இப்ராஹிமு ஐஎஃப் ஹமல் மலிக்கு, மலிக் விளங்குவதை இப்ராஹிம் விரும்பினார். வயஃப்ஹம கௌபுஹு, அந்த மலிக்குடைய கூட்டமும் என்ன செய்யணும், இதை விஷயத்தை விளங்கணும் அப்படி என்று விளங்கினார், நாடினார். ஃபகால இப்ராஹிம் உலில் மலிக், இப்ராஹிம் மலிக்கிட்டு சொன்னார், ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யதி அத்தா, யதி அத்தா பிஹி என்றா கொண்டு வாரது, அத்தாண்டா ஒருத்தர் வந்தார், அத்தா பிஹி என்றா கொண்டு வாரது தானே. யதி பிஷம்ஸ், சூரியனை என்ன செய்கிறார், அல்லாஹ் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். யதி பிஷம்சி, எங்கிருந்து கொண்டு வருகிறான், மினல் மஷ்ரிக், கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான். அதாவது கிழக்கிலிருந்து சூரியனை அல்லாஹு தஆலா உதிக்க செய்கிறான். ஃபதி, அத்தா யதிட அம்ர் என்ன, இதி, ஃபதி, எனவே ஃபா, எனவே இதி, நீ கொண்டு வா. ரைட். இப்போ இங்கே ஃபதி என்று நாங்கள் எழுதும் பொழுது என்ன செய்கிறோம், இப்படி எழுதுகிறோம், ஹம்சத்து வசலை விட்டுட்டு எழுதுகிறோம். இது குர்ஆன் இப்படி தான் எழுதுகிறோம். நாங்கள் இந்த காலத்தில் எழுத்தில் இல்லை, குர்ஆன் எழுத்தில் இப்படி தான் ஹத் உஸ்மானில் எழுதப்பட்டி அப்படி தான் எழுதுவோம். அந்த காலத்தில் எழுதினது அது. நாங்கள் இந்த காலத்தில் உள்ள எங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறோம், எங்களோட லேசிக்காக வேறு மாதிரி எழுதுறோம். ரைட். ஃபதி பிஹா, அதனை நீ கொண்டு வா, மலிக்கே அதனை நீ கொண்டு வாங்க. மினல் மக்ரிப், எங்கிருந்து, மேற்கிலிருந்து நீங்கள் ஏல்மண்டா அதை கொண்டு வாங்க. மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்யுங்க. அல்லாஹ் கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், நீங்கள் மேற்கிலிருந்து உதிக்க செய்யுங்கள். ஃபதி பிஹா, பிஹான்னா பிஷம்ஸ், மினல் மக்ரிப், மக்ரிப், மக்ரிப் மேற்கு. ஃபதஹய்யர் அல் மலிக், மலிக் என்ன செய்தார், இப்போ தடுமாறிட்டார். ஃபதஹய்யர் அல் மலிக்கு தஹய்யர வசகத, என்ன செய்தார், மௌனித்தார். மலிக் மௌனித்தான், தடுமாறினான் என்ற சிந்திக்க இல்லாத ஒரு நிலை வந்துட்டார். யாரால் கொண்டு வர முடியாது. வஹஜில் அல் மலிக், ஹஜில என்ன, வெக்கப்பட்டார். ஒமா வஜத ஜவாபன், எந்த ஒரு பதிலையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒமா வஜத, வஜதனை பெற்றுக்கொண்டதானே. ஒமா வஜத ஜவாபன், அவருக்கு எந்த பதிலும் கிடையாது. ஒமா வஜத ஜவாபன், மா வஜத, பெற்றுக்கொள்ளவில்லை. ரைட். நான் தமிழில் சொல்ல அப்படி சொல்கிறேன்ல, ஆனால் அரபு நடையில் ஒமா வஜத ஜவாபன், தமிழில் சொல்லும்போது அவருக்கு எந்த பதிலும் இருக்கவில்லை என்று சொல்லுவோம் தானே. طيب دعوة الوالد، دعوة الوالد. طيب மேல உங்களுக்கு கேள்வி கேட்குறானா கேட்கலாம். சார் தலபக் என்ன சார் சொன்னீங்க? தலப என்றால் வேண்டிக் கொண்டான், தேடினான், அந்த இடத்துக்கு ஏற்ற அர்த்தம் வரும். அராதண்டா என்ன சார்? அராத யுரீது என்றால் நாடினான், நாடினான், விரும்பினான். உரீது என்று நான் சொல்கிறோமே அதான். அராத மாதி, உரீது
முதாரி நான் நாடுகிறேன். யுரீது அவன் நாடுகிறான், அவன் விரும்புகிறான். அராத யுரீது உஸ்தாத் பலீத இராத. அப்படின்னா பலீதுன் என்றால் மடையன். மடையனுக்கு என்ன சொல்ற? தமிழ்நாட்டுல பசல மடையன் தான் சொல்றீங்களா அல்லது வேற ஏதாவது? மடைன்னு முட்டாள். சொல்றாங்க. மடையன் முட்டாள். முட்டாள். ம் உஸ்தாத் சொல்லுங்க உஸ்தாத் உஸ்தாத் இப்ராஹிம் இந்த நபிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லலாமாங்க உஸ்தாத்? சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்க طيب ஐயா உஸ்தாத் சொல்லுங்க. எது இது எப்படி? அதுக்கு என்ன இது இதா அப்படின்னு என்ன meaning உஸ்தாத்? இதா என்றது வந்து செய்தால் அப்படின்னு வரும். செய்தால் இஃப் என்ற அர்த்தம் இதா. இது என்றது போது. இது என்றது போது. இது என்றால் போது. இதா என்றால் இப்ப இதா ஃபஅல்த நீ செய்தால், இதா ஃபஅல்த. இதா தஹபுத நீ போனால், இதா அகல்த நீ சாப்பிட்டால் அப்படின்ற வருது. இத் தஅகுல் நீ சாப்பிடும் போது. ரைட். ஹைர். இப்ப நாங்க தஅவத்துல் வாலித் உஸ்தாத் சொல்லுங்க. கலிபல் மலிக் அப்படின்னு கதிப என்ற கோவப்பட்டார். கதிப யக்தபு இதுக்கு முன்னால பாடத்துல வந்திருக்குன்னா கதிப யக்தபு என்ற கோவப்பட்டார். தஅவத்துல் வாலித் தந்தையை இப்ராஹிம் என்ன செய்கிறார் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறார். தஅவத்துல் வாலித். وأراد إبراهيم أن يدعو والده أيضا. وأراد إبراهيم أن يدعو والده أيضا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையை என்ன செய்வது? தஅவா செய்வதற்கு, அழைப்பதற்கு நாடினார். தந்தை அழைப்பதற்கும் நாடினார். ஒன்னும் கேட்கல. சவுண்ட் கேட்கல உஸ்தாத். கேக்குது இல்ல, சவுண்ட் இல்ல. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கேட்கலையா? ஏதாவது கால் வந்திருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. طيب இப்போ நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஹைர். இந்த நாள் வந்து இப்படி தான் பிரச்சனையான நாள். இல்லை, நான் இந்த வேறு இடத்துக்கு வருவேன். டிரைவர் வந்து கூப்பிட்டே இருப்பார், அவருக்கு விளங்காது. ஹைர். தாவத்துல் வாலித். وأراد إبراهيم أن يدعو والده أيضا. أن يدعو والده أيضا. தன்னுடைய தந்தையையும் أيضا also தந்தையையும் இப்ராஹிம் அழைப்பதற்கு என்ன செய்தார்? நாடினார். இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார், அவருக்கு சொன்னார், லஹு யா அபதி, யா அபதி என்னுடைய தந்தையே. அதாவது அப்பன்றதுதான் அது. அழைக்கும் பொழுது என்ன சொல்லலாம்? அபதி என்று சொல்லலாம். யா அபதி, யா அபதி. நிதாவில் வந்து யா அபத்தின்னு பயன்படுத்தலாம். என்னுடைய தந்தையே. யா அபி என்றதுதான். அபி என்றால் என்னுடைய தந்தை தானே. அந்த யாவுக்கு பதிலாகத்தான் அபி என்ற அந்த யாவுக்கு பதிலாகத்தான் யாவ் முத்தகல்லிம் தானே, அதுக்கு பதிலாகத்தான் தா வந்து இருக்குது. அதை அழைக்கிற நேரம் அப்படி பயன்படுத்தலாம். ஒருத்தரை தந்தை அழைக்கும் பொழுது யா அபதி என்று பயன்படுத்தலாம். யா அபி என்றது பதிலாக யா அபதி. லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிர். லிம தஅபுது. லிம லிம என்றால் லிமாதா, ஏன். மா என்றது கேள்விதானே. அதுக்கு முன்னால லிமா. லிம தஅபுது ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள். மா லா யஸ்மஉ வலா யுப்சிர் செவிமடுக்காததை
அதே போன்று வலா யுபசிர், அபுசர யுபசிரு என்றா பார்க்கிறது, அபுசரனா பார்த்தான், யுபசிரு பார்க்காது. அப்ப செவிமடுக்காமலும் பார்க்காமலும் இருக்கிறதே, அப்படியானதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? இந்த மாவுக்கு என்ன அர்த்தம் என்றா அல்லதி, அல்லதி அர்த்தம். லிம தஅபுதுல்லதி லா யஸ்மஉ வலா யுபசிர், செவிமடுக்காததையும் பார்க்காததையும் செவிமடுக்காமலும் பார்க்காமலும் இருக்குமே, அப்படியானதை ஏன் வணங்குகிறீர்கள்? அல்லது இந்த இடத்துல நீங்க போட்டு பார்த்தா இந்த மாவுக்கு வந்து இல்லைன்ற அர்த்தம் இல்லை. இந்த மாவுக்கு என்ன அர்த்தம் என்றால் அல்லதீட அர்த்தம் தானே. அப்ப செவிமடுக்காமலும் பார்க்காமலும் இருக்கின்றவற்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுபசிர் வலிம தஅபுது மா லா யன்ஃபஉ வலா யதுர், ஏன் பயனளிக்காததை, அதே போன்று தர்ரு செய்யாததை, தீங்கு செய்யாததை, பயனும் செய்யாது தீங்கும் செய்யாது, இப்படியானதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? லிம தஅபுதுல்லதி லா யன்ஃபஉ வலா யதுர். யா அபதி லிம தஅபுது ஷைத்தான், யா அபதி லிம தஅபுது யா அபதி லா தஅபுது ஷைத்தான், தந்தையே லா தஅபுத் வணங்க வேண்டாம், லா தஅபுத் இது நாஹி, இந்த லா வந்து லா நாஹியா, நான் படிச்சாக்கள் தெரியும் தானே. லா தஅபுத் வணங்காதே, வணங்க வேண்டாம். லா தஅபுதி ஷைத்தான் இல்திகா சாக்கினுக்காக வேண்டி தாலு கஸ்ர வந்திருக்கு. அப்ப லா தஅபுதி ஷைத்தான் யா அபதி உஅபுதுர் ரஹ்மான், உஅபுதிர் ரஹ்மான், உஅபுத் அம்ரு, அபத யஅபுது அம்ரன உஅபுத், அப்ப உஅபுதிர் ரஹ்மான் இல்திகா சாக்கினுக்காக தாலு கஸ்ர வந்திருக்கு தானே. யா அபதி உஅபுதிர் ரஹ்மான், ரஹ்மானை நீங்க என்ன செய்யுங்க, வணங்குங்க. யா அபதி உஅபுதிர் ரஹ்மான். وغضب والد إبراهيم, وغضب والد إبراهيم, إبراهيم உடைய வாலித் தந்தை அப். وغضب والد إبراهيم, இப்ராஹிம் உடைய தந்தை கோவப்பட்டார். وقال أنا أضربك, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், உனக்கு நான் அடிப்பேன். أنا أضربك, உன்னை நான் அடிப்பேன். ضرب يضرب أضرب مضارع متكلم مفرد. أنا أضربك فتركني, உத்ருக், தரக்க யத்ருக்குட அம்ரன்ன உத்ருக், துருக்னி என்னை விட்டுவிடு, எனவே எனவே உத்ருக்னி என்னை விட்டுவிடு. ஃபத்ருக்னி இந்த ஹம்சத்து வசல் அம்ரில் வாரது எங்களுக்கு தெரியும், இடையில வரும் பொழுது விழுந்துடும். ஃபத்ருக்னி வல தகுல் ஷைஆ, கால யகூலுட அம்ரு வந்து குல் தானே. அட நஹி என்ன வேண்டாம் என்றது, லா இந்த லா நாஹிய வேண்டாம் என்றது. வலா தகுல் நீ சொல்லாதே, ஷைஅன் எந்த ஒன்றும் சொல்லாதே, எதுவும் எனக்கு சொல்ல வர வேண்டாம், என்னை விட்டுவிடு. ஃபத்ருக்னி வலா தகுல் ஷைஆ. وكان إبراهيم حليما. نعم. وكان إبراهيم حليما, இப்ராஹிம் ஹலீமாக இருந்தார். ஹலீம் என்றால் என்ன யாரு தெரியும்? பொறுமை, எப்படி? சகிப்புத்தன்மை, பொறுமை, அதுல எல்லாம் வரும். பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாம் சேர்ந்ததுதான் ஹலீம், ஹில்ம். ரைட். நிதானம், அதெல்லாம் சேர்ந்ததுதான். என்ன, எங்களுக்கு எந்த ஒரு மொழி சொல்லையும் டிரெக்டாக சில சொற்களை மொழிபெயர்க்கல இன்னொரு மொழிக்கு. ரைட். அதில் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. அல்லாஹ்வோட பேர்லையும் ஹலீம் என்றது உண்டு. வகான இப்ராஹிம் ஹலீமன், இப்ராஹிம் மிகவும் நிதானமாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவராகவும் பொறுமை உள்ளவராகவும் இருந்தார். ஃபகால லி வாலிதி, தன்னுடைய வாலிதுக்கு அவர் சொன்னார், சலாமுன் அலைக், சலாமுன் அலைக், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வகால லஹு, இன்னும் அவர் தன்னுடைய தந்தைக்கு அவருக்கு சொன்னார், அன அதுஹபு மின் ஹுனா, நான் இங்கிருந்து போக போறேன். அன அதுஹபு மின் ஹுனா, தஹப யதுஹபு, அதுஹபு மின் ஹுனா. வஅதுஉ ரப்பி, வஅதுஉ ரப்பி, என்னுடைய ரப்ப நான் என்ன செய்ய போறேன், அழைக்க போகிறேன். அதுஉ என்ற பிரார்த்தனை, துஆ, அழைத்தல், வணங்குதல் எல்லாம் அத்தாதான். வஅதுஉ ரப்பி, என்னுடைய ரப்ப நான் வணங்க போகிறேன். இங்கிருந்து போய் நான் வேற இடத்துக்கு போய் என்ன செய்ய போறேன், என்னுடைய ரப்ப அழைக்க போகிறேன், பிரார்த்தனை செய்ய போறேன், வணங்க போகிறேன். طيب. وتأسف إبراهيم جدا, துஆன்ற சொல்லுக்கு வணங்குதல் என்ற அர்த்தம் இருக்குது தானே. இப்ப சலான்றதுக்கு என்ன அர்த்தம்? துஆ. மொழியில சலாண்டா துஆ.
طيب وتأسف إبراهيم جدا وتأسف إبراهيم جدا إبراهيم عليه السلام ميهم أنا سيدار تأسف என்றது فعل ماضي تأسف يتأسف கவலைப்பட்டார் وأراد أن يذهب إلى بلد آخر இன்னொரு பலதுக்கு போகிறதுக்கு என்ன செய்தார் இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு ஊருக்கு செல்வதற்கு அவர் விரும்பினார் அராத நாடினார் விரும்பினார் وأراد أن يذهب إلى بلد آخر ويعبد ربه அங்கே போய் என்ன செய்கிறது அல்லாஹ் தன்னுடைய ரப்பை வணங்குவதற்கு அவர் விரும்பினார் மேலும் ويدعو الناس إلى الله மனிதர்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கும் விரும்பினார். அப்போ இப்ராஹிம் வேறொரு நாட்டுக்கு போய் அல்லாஹை வணங்கி கொண்டு மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு விரும்பினார். طيب إلى مكة إلى مكة இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு போகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில சம்பவம் முழுமையாக இதில் இல்லை, சில சம்பவங்கள் இதில் சுருக்கமாக தான் இருக்குது அல்லது சொல்லப்படலை தானே. ரைட், இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு போகிற சம்பவத்தை பற்றி நான் பார்ப்போம். وغضب قوم إبراهيم وغضب الملك وغضب والد إبراهيم. نعم. இப்போ அன அதுருபுக்கன்னு போட்டிருக்கு, அது அதுருபுக்கன்னு போட்டாலே அந்த மீனிங் வந்துடும். ஆமாம், அவசியம் இல்லை, போடவும் முடியும் தானே. ஆனால் அதுரைபுக்க அந்த வாக்கியத்தை நாங்கள் பயன்படுத்துகிற ரெண்டு விதத்திலையும் என்ன செய்யலாம், சொல்லலாம். ரைட், இப்போ இந்த கிஸ்ஸா எழுதப்பட்டிருக்கிறது முக்கியமாக யாருக்கு, சிறுவர்களுக்கு தானே. அதனால் அவங்களுக்கு மொழிநடையை உருவாக்குறதுக்கு ரெண்டு மாதிரி சொல்லலாம், பிழை இல்லை அனாதரிபுக்கான்னு சொல்கிறது. அப்போ நாங்கள் எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல சில நேரம் அந்த சொல்லுக்கு என்ன செய்கிறோம், அழுத்தம் கொடுப்போம், அந்த சொல்லை கொண்டு வருவோம். சில நேரம் கொண்டு வராமல் இருப்போம், சுருக்கமாக சொல்ல வேண்டிய இடமாக இருந்தால். தமிழ்ல மாதிரி தான். طيب وغضب قوم إبراهيم وغضب الملك وغضب والد إبراهيم. قوم إبراهيم இப்ராஹிமுடைய கூட்டம் என்ன செய்தார்கள், கோபப்பட்டார்கள். وغضب الملك மலிக்கும் கோபப்பட்டார். وغضب والد إبراهيم இப்ராஹிமுடைய தந்தையும் என்ன செய்தார், غضب கோபப்பட்டார். غضب يغضب. طيب وأراد إبراهيم أن يسافر إلى بلد آخر. இப்ராஹிம் இன்னொரு நாட்டுக்கு சஃபர் செய்கிறதுக்கு, சாஃபர யுசாஃபிரண்டா பிரயாணம் செய்கிறது. وأراد إبراهيم أن يسافر إلى بلد آخر ويعبد فيه الله. அதில் அல்லாஹ்வை அவர் வணங்குவதற்கும் ويدعو الناس إلى الله அல்லாஹ்வை அழைப்பதற்கும் அவர் நாடினார். إلى بلد آخر ويعبد فيه அந்த பலதில் அங்கே போய் அல்லாஹ் வணங்குறதுக்கும் ويدعو الناس إلى الله. وخرج إبراهيم من بلده இப்ராஹிம் தன்னுடைய நாட்டிலிருந்து போனார். خرج வெளியானார். மின் பலதிஹி அவருடைய நாட்டிலிருந்து தானே. وودع والده தன்னுடைய தந்தைக்கு பிரியாவிடை சொன்னார். ودع يودع என்றா என்ன செய்யறது, ஒருத்தர் பிரியாவிடை சொல்றது, போய்வார் என்று பயணம் சொல்றது. وودع والده ودع والده ஹஜ்ஜத்துல் வதா நபியாவோட இறுதி ஹஜ்ஜுக்கு சொல்றோம் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிரியாவிடை கொடுத்த ஹஜ். وودع والده وقصد إبراهيم مكة. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை நோக்கி சென்றார். கசத என்றா நாடினான் என்ற அர்த்தம் தானே. நாடி சென்றான் என்றாலும் கசத தான் தானே. وقصد إبراهيم مكة இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை நாடி சென்றார்கள். ومعه زوجه هاجر அவர்களோடு அவர்களுடைய மனைவி ஹாஜர் இருந்தார்கள். ومعه زوجه هاجر. இது பிறகு தானே ஷாமுக்கு போய் ஷாமில் இருந்து அதுக்கு பிறகு தான் என்ன செய்யறது, மக்காவுக்கு போகிறது. ومعه زوجه هاجر ومعه زوجه هاجر. زوجண்டா இங்கே மனைவி தானே. ஜவுஜன்றது ஜவுஜானா மட்டும்தான் மனைவி அல்ல, ஜவுஜண்டாலே மனைவி கணவனுக்கும் சொல்லலாம் மனைவிக்கும் சொல்லலாம் ஜவுஜன்ற சொல். ومعه زوجه ஜோடி அவரோடு அவருடைய மனைவி ஹாஜர் இருந்தார்கள். وكانت مكة மக்கா எப்படி இருந்தது, وكانت مكة ليس فيها عشب அதில் எந்த ஒரு உஷ்பும் இருக்கவில்லை. ولا شجر எந்த ஒரு மரமும் இருக்கவில்லை, புட்பூண்டும் இருக்கவில்லை. உஷ்பண்டா என்ன, பூண்டுகளோ மரங்களோ இருக்கவில்லை.
அப்போ இந்த வசனம் எல்லாம் நீங்கள் இப்போ நான் மொழிபெயர்க்கிறதுக்கான இப்படி சொன்னாலுமே நீங்கள் திரும்ப வாசிக்கும் பொழுது தான் அந்த மொழி நட உங்களுக்கு என்ன செய்யும், சரியாக வரும். வக்கானத் மக்கத்து லைஸ ஃபீஹா உஷ்புன் வலா ஷஜர், லைஸ ஃபீஹா உஷ்புன் பலமுறை வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது தான் அந்த அரபு மொழியுடைய நடை வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் மொழிபெயர்த்து இதுக்கு சொல்லுக்கு என்ன, உஷ்பு என்ன, ஷஜர் என்ன, இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன செய்கிறோம், அரபுலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்க தான் படிக்கலாம் தவிர அரபு நடைய உங்களால் உள்வாங்கி கொள்ளையெல்லாம் போகும். அதனால தான் நீங்கள் திரும்ப போய் என்ன செய்யணும் என்றால் இதை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும், இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் பார்த்து ஒவ்வொரு சொல்லுக்கா இல்லை, அரபை வாசிச்சுட்டு போகணும். மொழிபெயர்ப்பை நீங்கள் ஒரு முறையில் மொழிபெயர்ப்பை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, கருத்து தெரிஞ்சு கொள்வது. அடுத்த முறை வாசிக்கும் பொழுது நீங்கள் அரபை வாசிச்சுட்டு அரபு நடையை மட்டும் வாசிக்கணும். ரைட். வகானத் மக்கத்து லைஸ ஃபீஹா பிஅருன் வலா நஹர், மக்காவில் பிஅரோ நஹரோ இல்லை, லைஸ ஃபீஹா லைஸண்டா இல்லை தானே, அதிலே இல்லை. பிஅருன் வலா நஹர், பேரண்டா கிணறு, நஹர் என்றால் ஆறு. வகானத் மக்கத்து லைஸ ஃபீஹா ஹயவானுன் வலா பஷர், மக்கா எப்படி இருந்தது, லைஸ ஃபீஹா ஹயவானுன் வலா பஷர், மிருகமும் இல்லை, பஷர் மனிதரும் இல்லை. லைஸ ஃபீ அதில் எந்த ஒரு மிருகமும் கிடையாது, வலா பஷர் மனிதர்களும் கிடையாது. வவஸல இப்ராஹீமு இலா மக்கா, இப்ராஹீம் மக்காவை வந்து அடைந்தார். வஸல யஸிலு வனஸல ஃபீஹா, அங்கே அவர் தங்கினார், இறங்கினார். ஒரு பிரயாணத்தில் போய் நாங்கள் ஒரு இடத்துல தங்குறதுக்கு இறங்குறதுக்கு நஸலன்னு சொல்லலாம். வானத்தின் இறங்குறதும் நஸல தான். வனஸல ஃபீஹா, அந்த மக்காவிலே அவர் தங்கினார், இறங்கினார். வதரக இப்ராஹீம் ஜௌஜஹு ஹாஜர, இப்ராஹீம் தன்னுடைய ஜௌஜ் ஹாஜரை அங்கே விட்டுவிட்டார். طيب وترك إبراهيم ترك يترك விடுறது. வவலதஹு, இன்னும் அவருடைய பிள்ளை, வலதஹு பிள்ளையையும், யார் பிள்ளை, இஸ்மாயில், தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் விட்டுவிட்டார். ரைட். அப்போ இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து அதாவது மிஸ்ருக்கு போன நேரம் ஹாஜரை வந்து ஒரு மலிக் தான் என்ன செய்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிஃப்டாக சாராவுக்கு கொடுக்குறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த மனைவிக்கு தானே. அதுக்கு பிறகு தான் சாரா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாஜரை திருமணம் முடிக்க சொல்கிறான், குழந்தை இல்லாதன் காரணமாக. பிறகு அல்லாஹு தாலா ஹாஜருக்கு முதலாவது குழந்தை கொடுக்குறான். அதுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சாராவுக்கு அல்லாஹு தாலா குழந்தை கொடுக்குறான். ரைட். அப்போ இங்கே நாங்கள் அந்த வரலாறுலாம் இல்லை, சுருக்கமாக இது சிறுவர்களுக்காக எழுதப்பட்டதுனால சுருக்கமாக எழுதப்பட்டது. ரைட். வலம்மா அராத இப்ராஹீமு அன் யத்ஹப, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார், இப்போ மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு போறதுக்கு நாடும் பொழுது, லம்மாண்டா போது, நாடிய போது, வலம்மா அராத இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாடிய போது, விரும்பிய போது, ஐயதுஹப போவதற்கு, காலத் ஜௌஜுஹு ஹாஜர், அவருடைய மனைவி ஹாஜர் சொல்றாங்க, இலா ஐன யா சையதி, இலா ஐன யா சையதி, சையதண்டா தலைவர், இங்க வந்து கணவனுக்குன்னு சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை, கணவனை பார்த்து சொல்றாங்க சையது, என்னுடைய சையது தலைவரே தானே, அவர் தான் சையது வீட்டில் குடும்பத்துக்கு. தயிப் இலா ஐன யா சையதி, என்னுடைய சையதே நீங்கள் எங்கே போகிறீங்க, இலா ஐன எங்கே நோக்கி நிற்க போறீர்கள். அத்ததுருக்குனி ஹுனா, தரக்கைய துருக்குண்டா விடுறது, அத்ததுருக்குனி ஹுனா, என்னை இங்கே நீங்கள் விட்டு விடுவீர்களா. அத்ததுருக்குனி ஹுனா, அத்ததுருக்குனி வலைஸ ஹுனா மாஉன் வலா தஆம், அத்ததுருக்குனி என்னை விட்டுவிடு போகிறீர்களா, வலைஸ ஹுனா மாஉன் வலா தஆம், இங்கே தண்ணீரும் இல்லை, மாவும் இல்லை, தாமும் இல்லை, உணவும் இல்லை. வலைஸ ஹுனா மாஉன் வலா தஆம். ஹல் அமரக அல்லாஹு பிஹாதா, ஹல் அமரக அல்லாஹு பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா, அல்லாஹ் இவ்வாறு செய்யுமாறு கட்டளையிட்டானா. கால இப்ராஹீமு நஅம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஆம். காலத் ஹாஜரு, ஹாஜர் சொல்றாங்க, இதன் அவ்வாறானால், லா யுதீஅனா, லா யுதீஅனா, இதன் லா யுதீஅனா, லா யுதீஉனான்னு சொல்லலாம், லா யுதீஅனான்னு சொல்லலாம். இதன் வந்திருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதன் லா யுதீஅனா, இதன் என்றால் இங்க அர்த்தம் அவ்வாறானால், எனவே அப்படியாக இருந்தால், அல்லாஹ் தான் கட்டளையிட்டதாக இருந்தால், இதன் அவ்வாறாக இருந்தால், லா யுதீஅனா, அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அதா யுதீஅனா வீணாக்குறது, அல்லது லா யுதய்யுனா எங்களை அப்படின்னு சொல்லலாம். தையா என்றால் அல்லாஹு தாலா எங்களை வீணாக்கி விட மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் தானே. தையா என்றால் வீணாக்குறது, அல்லது அதா என்றாலும் அதன் லா யுதய்யுனா, லா யுதய்யுனா. அல்லாஹு தாலா எங்களை ஒருபோதும்
வீணாக்கி விட மாட்டான். ரைட். அப்போ நாங்கள் இந்த கொஞ்சம் தான் படிச்சுக்கிறோம் முராஜா செஞ்சதுனால. ரைட், இதையும் படிச்சிடுவோம். பேர் ஜம்சம். நான் கொஞ்சம் லேட்டாகி தான் ஆரம்பித்தோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம். பேரு ஜம்சம், ஜம்சம் கிணறு. وعطش عطشண்டா தாகிக்கிறது. இஸ்மாயில் மர்ரா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மர்ரத்தன், மர்ரத்தன்டா ஒரு முறை, ஒரு விடுத்தம், மர்ரன்ற அர்த்தம். ஒரு முறை என்ன செய்கிறாங்க, தாய்க்கிறார்கள். وأرادت أمه أن تسقيه ماء. உம்முஹு அவருடைய தாய், யாருடைய, இஸ்மாயிலுடைய தாய் ஹாஜர். அராதத் நாடினார்கள். அன் தஸ்கியஹு, சகாயஸ்கி என்ன செய்யறது, தண்ணீர் கொடுக்கிறது, அந்த புகட்டுறது. அன் தஸ்கியஹு அவருக்கு புகட்டுவதற்கு, ஊற்றுவதற்கு, கொடுப்பதற்கு நாடினார். என்ன கொடுக்கறதுக்கு? மா அன் தண்ணீர். வலாக்கின் ஐனல் மா ஆனாலும் எங்கே தண்ணீர்? வலாக்கின் ஐனல் மா. طيب இப்போ நான் தமிழுக்கு இப்படி வாசிக்கிறேன், நீங்கள் அப்படி வாசிக்கிறது இல்லை. ரைட், நீங்கள் அரபு மாதிரி வாசிக்கணும். இப்போதைக்கு கருத்துக்கு விளங்குறதுக்கு அப்படி சொல்கிறேன். ரைட். வமக்கத்து லைஸ ஃபீஹா பிர், மக்காவில் எந்த ஒரு பிரும் கிடையாது. லைஸ ஃபீஹா பிருன். வமக்கத்து, இன்னும் மக்கா எப்படியானது? லைஸ ஃபீஹா நஹர், அதில் நஹரும் கிடையாது, நஹரும் கிடையாது, ஆறும் கிடையாது. வகானத் ஹாஜரு தத்துலுபுல் மா, ஹாஜர் தலப யத்துல், இங்கே பாருங்க அந்த சொல் வந்திருக்கு. தண்ணீரை தேடினார்கள், தேடக்கூடியவராக இருந்தார்கள். வகானத் ஹாஜரு, ஹாஜர் இருந்தார். தத்துலுபு தேடக்கூடியவராக, எதை? அல்மா தண்ணீரை. வதஜ்ரி மின ஸஃபா இலல் மர்வா, சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி ஓடினார்கள். ஜரா யஜ்ரி என்ற ஓடுறது, தஜ்ரி. ரைட், அவர்கள் ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கானத் தஜ்ரி மின ஸஃபா இலல் மர்வா, சஃபா மலையில் உங்களுக்கு தெரியும், மக்காவில் சஃபா மர்வா மலை இருக்குது தானே. ரைட். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கதை சொல்கிறேன்டா தான் அதெல்லாம் தெளிவாக சொல்லணும். சஃபா மலைண்டா எப்படி, மருவா மலைண்டா எப்படி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நீங்கள் பெரியாக்கள். ஒத்தஜரி மின ஸஃபா இலல் மர்வா வமினல் மர்வதி இல ஸஃபா, மர்வாவிலிருந்து சஃபாவை நோக்கி என்ன செய்தார்கள்? ஹாஜர் ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வனசர் அல்லாஹு ஹாஜர், அல்லாஹு தாலா ஹாஜருக்கு உதவி செய்தான். நசர யன்சுரு என்றா உதவி செய்கிறது. நசரண்டா வெற்றி கொடுத்தானும் இருக்குது, உதவி செய்தான்னு சொல்லலாம். ரைட், இங்கே உதவி செய்தான். நசர் அல்லாஹு ஹாஜர், ஹாஜருக்கு அல்லாஹு தாலா உதவி செய்தான். வனசர இஸ்மாயில், இஸ்மாயிலுக்கும் உதவி செய்தான். நசர யன்சுர். ஃபஹலக லஹுமா மாஅன், அவர்களுக்கு ஒரு தண்ணீரை அல்லாஹு தாலா உருவாக்கினான், படைத்தான். வஹரஜல் மாஉ மினல் அர்த், பூமியில இருந்து தண்ணீர் என்ன செய்தது? ஓகே, பூமியில இருந்து தண்ணீர் வெளிப்பட்டது, நீர் வெளிப்பட்டது. வஷரிப இஸ்மாயிலு வஷரிபத் ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதனை பருகினார்கள், குடித்தார்கள். வஷரிபத் ஹாஜர், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை குடித்தார்கள். வபகியல் மாஉ, தண்ணீர் என்ன செய்தது? எஞ்சியிருந்தது. தண்ணீர் முடியவில்லை, பக்கிய என்ன, எஞ்சியிருந்தது. ஃபகான பிஅர ஜம்சம், அதுதான் ஜம்சம் கிணறாக, அந்த தண்ணீர் தான் ஃபகான் ஆகியது. பிஅர ஜம்சம், ஜம்சம் கிணறாக ஆகியது. ஃபகான் ஆகிவிட்டது. பிஅர ஜம்சம், ஜம்சம் கிணறாக ஆகிவிட்டது. فبارك الله في زمزم, அல்லாஹு தாலா ஜம்சம்ல பரக்கத் செய்தான். وهذه هي البئر التي يشرب منها الناس في الحج ويأتون بماء زمزم إلى بلدهم. وهذه இதோ هي البئر, இதுதான் அந்த கிணறு. எந்த கிணறு? ஜம்சம் கிணறு. இன்று எந்த இது என்ற இதை சொல்றாரு? அல்லதி யஷ்ரபு மின்ஹா, மனிதர், நாஸ் மனிதர்கள் அதிலிருந்து குடிக்கிறார்களே. ஷரிபு மின்ஹாண்ட அதிலிருந்து குடிக்கிறார்கள். ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே, அந்த கிணறு தான் இந்த பிர் ஜம்சம். வஹாதிஹி ஹியல் பிர் அல்லதி யஷ்ரபு மின்ஹா الناس في الحج ويأتون, இன்னும் அதை அத்தாயத்தினா கொண்டு வரத்தானே. அத்தான் சும்மா அத்தாண்டா வந்தான், அத்தா பிஹி என்ற பா பின்னால வந்தா கொண்டு வந்தான். அப்போ வயத்தூன மனிதர்கள் கொண்டு வருகிறார்கள். எதை? பிமா இ ஜம்சம, ஜம்சம் தண்ணீரை. இலா பலதிஹிம், அவர்களுடைய நாட்டுக்கு. வயத்தூன பிமா இ ஜம்சம இலா பலதிஹிம். ஹல் ஷரிப்த மா ஜம்சம், இந்த கேள்வி யார்கிட்ட? உங்கள்கிட்ட, வாசிக்கிறவர்கிட்ட. ஹல் ஷரிப்த மா ஜம்சம், நீ ஜம்சம் தண்ணி குடிச்சிருக்கிறியா? ஹல் ஷரிப்த மா ஜம்சம். طيب, நான் நினச்சேன் ஒரு நாளையில் என்ன செய்யலாம், இந்த கிஸ்ஸா ஃபுல்லாக முடிச்சிடலாம்ண்டு. நான் இன்றைக்கு கொஞ்சம் தான் இருக்குது, மிச்சம் இத்தனை இருக்குது. பைத்துல் மக்திஸ், அடுத்தது கஅபா, அடுத்தது
ருயா இப்ராஹிம். என்ன ஐடியா? முடிக்கிறதா அல்லது நிறுத்துறதா? நிறுத்திடலாம் உஸ்தாத். ஓகே. சரி. அப்ப நான்